ஹலோ மச்சான், பஞ்சாயத்து ஆரம்பிக்க போதுரா. சீக்கிரமா வா. டேய், என்ன தைரியம் தான் என் தங்கச்சி பின்னாடி சுற்றுவ? நீங்கள் எந்த தைரியத்தில் காத்தி தங்கச்சி பின்னாடி சுற்றுறீங்களோ அதே தைரியத்தில் தான். டேய், இதே மாதிரி ஓவராக பேசிட்டு இருந்தா கண்டிப்பாக கொன்றுவோம் உன்னை. ஹே மச்சி, எங்கடா இருக்க? சூர்யா பேசுகிற பற்றி கண்டிப்பாக மச்சாங்களே செத்துருவான் போடா. ஹே வண்டியா? சரி வா வா. ஏய், நானும் பார்த்துட்டே இருக்கேன் உன்னை. அவள் வீட்டுக்கு வந்தால் வீட்டு வாசலில் வாட்ச்மேன் மாதிரி நிற்கிற. டியூஷன் போனால் பின்னாடியே சுற்றுற. என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? நிவேதா மட்டும்தான். ஐயோ வேணாண்டா, கை வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். கை வச்சா தாங்க மாட்டேன். நீங்கள் கையை வச்சாலும் சரி காலை வச்சாலும் சரி என் உயிரே பண்ணணும். என்னால் நிவேதாவை மறக்க முடியாது. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கா? அடிங்க. யாரா நீ? அவனுக்கு சப்போர்ட் கேட்குற? அண்ணனா தம்பியா நீ? ஃப்ரெண்டு. எத்தனை காலத்துக்கு இதே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? இதே உன் தங்கச்சி முன்னாடி சுற்றி இந்த சும்மா ஓட்டுறியா நீ? செருப்பால் அடிச்சிருப்பேன். இவனே இல்லை, என் தங்கச்சியை. எப்படி இவனோட சேர்ந்து ஊர் சுற்றுவாலாம், டொமினோஸில் போய் பீஸா முக்குவாலாம், மேரி ப்ரௌனில் அவளோட ஃப்ரெண்டோட தங்கச்சி பர்த்டேக்கு இவன் காசில் ட்ரீட் வைப்பாலாம், நைட் ஆனால் ஐ லவ் யூ டச்சலும் ஐ மிஸ் டச்சலன்னு மெசேஜ் பண்ணலாம். ஆனால் அடி வாங்குறது மட்டும் இவனா? உனக்கு தட்டி கேட்கணும்னு தோணுச்சுன்னா அவன் தங்கச்சியை போய் தட்டி கேளு. இவனை தட்டணும்னு நினச்சா ஒன்றை தட்டிட்டு வச்சிருக்கேன்டா உங்களுக்கு. மச்சி தேங்க்ஸ்ரா. தூ, நீலாம் திருந்தவே மாட்டியாடா. சரி ஃபோன் தான் கொடு. பேலன்ஸ்டாக இருக்குதுல்ல? இருக்கு. மச்சான் நல்ல வழி உனக்கு கூப்பிட்டேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, TN45H5656 பல்சர் பைக்கில் ஒருத்தர் கஞ்சா கட்டிட்டு போயிருக்காரு சார். தென்னு தண்டி போடுறாரு சார். பிடிச்சிருங்க. நான் தான். டேய், யாரா கஞ்சா எடுத்துட்டு போறா? உன் மச்சான் தான். அவன்கிட்ட எதிரா கஞ்சா பேக்கிட்டு? நான் தான் வச்சேன். உன்கிட்ட எதிரா கஞ்சா பேக்கிட்டு? உன் வீட்டிலேருந்து தான் எடுத்தேன். டேய், என் வீட்டில் எதிரா கஞ்சா பேக்கிட்டு? உன் மச்சான் தான் வந்து வச்சான். அது அப்புறம் உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியாதனால தான் நீ என்ன காமெடியானாவே இருக்க. அப்போ தெரிஞ்ச நீ மட்டும் வாழ்க்கை ஒரு விளையாட்டு தான். இதில் சில பேர் விளையாட ஆசைப்படுவாங்க, சில பேர் விளையாட்டை பார்ப்பாங்க, சில பேர் விளையாண்டு பார்ப்பாங்க. இவன் விளையாண்டு பார்க்குறவன். காதல் வரவும் கோபம் வரவும் யுகங்கள் தேவையில்லை, ஒரு நொடி போதும். இவனுக்கு எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க அரை நொடி போதும். கூல், ஸ்டைலிஷ், ஸ்ட்ரைட் அண்ட் டிஃப்ரெண்ட்.
He is Asif. திருச்சிங்கிற அமைதி பூங்காவை விலங்கியல் பூங்காக்கிற ரவுடியில் இவனும் ஒருத்தன். பேர் மைக்கேல். ஆள் சைலண்ட், பட் தெரிஞ்சது ஜஸ்ட் வைலண்ட். டாடா சுமோவில் 10 பேராக இறங்கி அருவா வச்சு போடுறவங்கள வெறும் 3 பேர். பெரிய செய்கை செய்கிறதுனா இவன், சின்ன செய்கை செய்கிறதுனா இவன். பாய்ஸ் 2 பேர், டேனி அண்ட் மணி. இதில் டேனி இப்போ இல்லை, போலீஸ் என்கவுண்டர். இவங்க அங்கே தான் சம்பவம் செய்ய வருவாங்கன்னு போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்தது நம்ம ஆசிஃப். அதற்கு காரணம் ஆசிஃபோட ஸ்ட்ரீட். ஆமாங்க, மைக்கேல் ஆசிஃபோட ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கான். கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாம்பு இருக்கு. அதை அடிக்க முடியாட்டியும் அடிக்க ஆளாவது கூப்பிடலாம்ல. ஆசிஃப் அதை தான் செஞ்சான். அதோடைய விளைவு அண்ணே. என்ன நம்ம தம்பியை போலீஸில் போட்டு கொடுத்து யாரும் தெரிஞ்சிருச்சுண்ணே. யாரா? நம்ம ஏரியா தானே. எவர் இந்த எம்எல்ஏவா? இல்லைண்ணே, காலேஜ் பையண்ணே. போடா போய் கூட்டு வாடா. சே, ஹாய் மச்சி. வா மச்சான். எப்படி இருக்கடா? நல்லா இருக்கா நீ? சூப்பராக இருக்கேன்டா. அப்புறம் சோதன் செம்லாம் எப்படி பண்ண? பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். நீ? பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். அப்புறம் காலேஜில் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதான் நேற்று நைட்டு எங்கள் சிசி டாக்டர் செல்லம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி, தம்பி நான் தான்ப்பா செல்லம்மா பேசுகிறேன் அப்படின்னாங்க. என்ன மூடில் இருந்தனோன்னு தெரில. நீ ஏன்டி ஏன்ட்ட செல்லம்மா பேசுகிற, உன் புருஷன்ட்ட போய் பேசுன்ட்டேன். பிரச்சனை ஆயிடுச்சு. சரி ஏமாட்டிருக்கட்டும். உன்னை போன வாரம் பார்த்தனே. எங்க? மேரி ப்ரௌனில். மேரி ப்ரௌனில் சும்மா அப்படியே அந்த பக்கமாக போய் சும்மா அந்த பக்கமாக போய் ஆளோட கேக்லாம் வெட்டி. கேக் பர்த்டே தானே இது? உன் பர்த்டே தானே இது? ஆமாம் மச்சான், பர்த்டே முடிஞ்சு ஒரு 5-6 நாள். பர்த்டேவா இல்லையா? ஆமாம் மச்சான். சரி வா, ட்ரீட் போகலாம். டேய், பர்த்டே முடிஞ்சு 1 வாரம் ஆச்சுடா. போகலாமா இல்லையா? பாவி யோசிக்கிற ட்ரீட் கேட்டா. டேய் போகிறோம்டா. ஏய் அண்ணன் கூப்பிட்றாரு வா. யார் மச்சான் அண்ணே? டேய் மைக்கேல்டா தம்பி. அண்ணே ஒரே இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணி ரைட் பண்ணுவானே. அண்ணா உதயம் நான் மறக்க மாட்டேன். அண்ணா மரம் ஞாபகப்படுத்தி விட்டுருங்கண்ணே. அண்ணா வரண்ணே வரண்ணே. அட ஏய் பாவி வா. அண்ணே இவன் தானே? இவனாடா? ஆமாண்ணே. என்ன திமிருந்தா என் தம்பின்னு தெரிஞ்சும் போலீஸை போட்டு கொடுத்துப்பேன். அண்ணே சத்தியமாக நான் உங்கள் தம்பியை போட்டு கொடுக்கலண்ணே. உங்களை தான் போட்டு கொடுத்தேன். போலீஸ் உங்கள் தம்பியை போட்டுச்சு. காலி ஒன்று போடுங்கண்ணே போடுங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் சின்ன பையில போய் போடணுன்னு நினைக்கிறீங்க. சரிண்ணே போட்டு பார்த்தலாம். ஒரு பந்தை வச்சுக்கலாமா? என்னடா? சீட்டு கட்டு என் கேமு. அதில் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, உங்கள் கன்னில் ஒரே புல்லட்டில் என்ன போட்டுங்க. அப்படி நான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் இந்த ஏரியாவை விட்டே போயிடணும். விளையாடலாமா? சரிடா, ம் விளையாடலாம். நாளைக்கே விளையாடலாம். இதுதான் என் லைஃப்பில் ஒரு சென்டென்ஸோட லாஸ்ட் லைன். இதை நான் ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிக்கலாம், இல்லை கம்மா போட்டும் கண்டினியூ பண்ணலாம். நான் செத்துட்டா என் பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இழப்பு. இதுவே அந்த மைக்கேல் போயிட்டா இந்த ஊருக்கே நல்லது. ஸோ நான் சாகக்கூடாது, ஜெயிக்கணும். ஏண்டா பந்தயத்துக்கெல்லாம் காசை வச்சு விளையாடுவாங்க, நீ உசிரியா வச்சு விளையாடுற? பயமா இல்லை? நாங்கள்லாம் மலையை வீழ்த்துட்டோம். அதுக்குதா பெரிய விஷயம். பார்த்துடலாம். கேம் தெரியுமா? இன்பிட்வீன். நீயே சொல்லு. நான் உங்களுக்கு 2 கார்டு போடுவேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் 2 9 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஷோ பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சிடலாம். அப்படி ஷோ பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு 3ஆவதாக ஒரு கார்டு போடுவேன். அந்த 3ஆவதாக வர கார்டு 2ஓ 9ஓ அதுக்கு வெளியிலேயோ வந்துச்சுன்னா நீங்கள் அவுட், -1. அப்படி சப்போஸ் 2க்கும் 9க்கும் நடுவில் வந்துச்சுன்னா நீங்கள் வின், +1. இப்படியே ஒரு தடவையாக விளையாண்டு நீங்கள் +5 எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வின், -5 எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அவுட். நான் ரெடியா? சரிடா. ஷோ. 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 நம்ம இனி ஷோ வச்சு தோக்க வேணாம். அவனே ஷோ பண்ணி முடிஞ்சா ஜெயிக்கிட்டோம். ஷோ 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 ஷோ. இன்னும் ஒரே செட்டு, ஒரே புல்லட்ல உன்னை போடுறேன்டா. ஷோ. 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 நான் ஏரியா விட்டு போயிடுறீங்களா? நீங்கள் ஏரியா விட்டுலாம் போவேண்ணா, இந்த உலகத்தை விட்டே போயிருங்க. மண்ணே இத புட்டி. ஐயோ அண்ணனையே புட்டியா? அண்ணா போறேன்டா. செல்லம் ரூல்ஸ் பண்ணிட்டியாம்மா. ஒரே புல்லட் தான், அதுவும் கொன்ன நெத்தில இருக்கு. எடுத்து லோட் பண்ணி போடு. அதுக்குள்ள போலீஸ் மா வந்துருவாரு. வரட்டா? ஹலோ போலீஸ்.
10 ஒரு பங்கு இருமா 20 ஒரு